இந்த கழுத்து பூரா மாலையை மாட்டிட்டு கையில ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு சாட்டையை தூக்கி தோல்ல மாட்டிட்டு எவனாவது உங்கள்ட்ட வந்து தானம் தர்மம்னு கேட்டு வந்தான். அவனெல்லாம் பேச்சு கூட கொடுக்காதியா, அவனை கண்டுக்கிறதே அவன் கை கால்லாம் நல்லா தான் இருக்கும், அவன் கூலி வேலை செஞ்சாவது பிழைக்கும். நல்லா இருக்கிற கை கால் உடம்புல எல்லாம் சாட்டையை தூக்கி அடிச்சுக்கிட்டு நம்மள்ட்ட வந்து காசு கேட்கறது. உன்னை நான் அடிச்சுக்க சொன்னேன், ஆனா அதே அவங்கள்ட்ட ஒரு வேலை தாரேன் பாக்குறியா, உனக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ரூபா சம்பளம் தாரேன் அப்படின்னு சொன்னா எகத்தாள மயிரா பேசுவேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இவங்களை வச்சு கிளிப்போம். நல்ல வேலை இருக்கா, வேலை செய்யலாம்ல. எவ்வளவு சம்பளம் தருங்க? சம்பளம் நாளைக்கு 400 ரூபாய். 400 ரூபாய்க்கு வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கணும். கொடுத்தா அப்புறம் சம்பாதிக்கலாம் செய்வாங்க. வேலைக்கு செஞ்சா 2000 ரூபாய். நீ கோடீஸ்வரர் நீங்களா? எகத்தால பேச்சா இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு தேவையில்லாத பேச்சு பேசுறேன். அந்த கடைக்காரர் கேட்கறாப்ல, இங்க வேலை இருக்கு, ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் தரேன் பாக்குறியான்னு. அதுக்கு சொல்றேன், நான் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் பிச்சை எடுத்தே சம்பாதிக்கிறேன். 400 ரூபாய்க்கு நான் வந்து வேலை ஆகணும், 2000 ரூபாய் தரீங்கன்னா சொல்ல நான் வந்து வேலை ஆக்குறேன் அப்படிங்க. அதாவது இவங்க மாதிரி ஆளுகளுக்கு கூலி வேலை எல்லாம் கிடைக்கும், ஆனா நம்ம எதுக்கு போய் வெயில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்தாலும் 400-500 ரூபாய் தான் கிடைக்க போகுது. அதுக்கு ஒரு 4 அடி சாட்டையில உடம்புல அடிச்சுக்கிட்டு மத்தப்புறம் தரையில அடிச்சுட்டு போய் கையேந்தனோம்னா 2000 ரூபாய் வர சம்பாதிக்கலாம் அப்படின்னு எகத்தாளமா சொல்றான்னா நம்ம போடுற காசு தான் இங்க பேச வைக்கும். இனி எல்லாருமே இவன மாதிரி ஆளுகளுக்கு பிச்சை போடாம நிராகரிச்சு, ஏன்னா எனக்கு வேற வழியே இல்ல, இவன் வேலைக்கு போய் தான். இவன மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு 0.001% கூட நீங்க கரிசனப்பட்டு காசு போடவே கூடாது. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல என் ஃப்ரெண்டை ஏத்தி விடுறதுக்கு நிக்கிறேன். ஒரு ஆள் வராப்புல முரட்டு போதங்கமா குப்புன்னு அடிக்குது எனக்கு மூஞ்சில. வாட சாமிக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாப்புல. ஏன்டா வெண்ண நீ சாமியா இருந்தா உனக்கு ஏன்டா நான் செய்யணும், நீ தான்டா எனக்கு செய்யணும். முடிய நல்லா நீளமா வளர்த்துக்க வேண்டியது, அதை கழுவாம அழுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் அது தூக்கி கொண்டையா சுத்திக்கிட்டு சாமி மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு திருவோட ஏந்திட்டு நம்ம கிட்ட வர வேண்டியது. தயவு செய்து இவங்களுக்கு எல்லாம் ₹1 கூட போடாதியா, அதே நம்மளோட கருத்து. இங்க யாருக்கும் காசு சும்மா வர்றதில்ல.